2 நாள் முன்னாடி இந்த நாட்டில் சில பெரிய மனுஷங்க ஹோலி பண்டிகை கொண்டாடினாங்க. அதை பார்த்து மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, ஷாக்கிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் பிஃபோர் ஐ கெட் இன் டு த டீடைல்ஸ் ஒரு விஷயம் தெளிவுபடுத்துகிறேன். இந்த தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லுவோம். கோயிலுக்கு போய் சிலைய சாமின்னு சொல்லி கும்பிடாதீங்கடா அப்படின்னு சொன்ன பெரியாரோட மண்ணில் தான் இன்னைக்கு இத்தனை கோயில்கள் இருக்கு. அதனால நாம பெரியாரை மதிக்கலன்னு அர்த்தமா? இல்லை, கோவிலுக்கு போற பல பெரியோர்களை மதிக்கிறோம்னு அர்த்தம். ஆனா ஹோலி பண்டிகையை கோயில் திருவிழா மாதிரி கொண்டாடுறவங்களும் கோமாதாவை குலதெய்வமா கும்பிடுறவங்களும் நிறைஞ்சிருக்கிற நம்ம நாட்டில், நார்த் இந்தியாவில், அதுவும் ஹரியானான்ற ஒரு ஸ்டேட்ல, பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஹரியானாங்கிற ஸ்டேட்ல 2 நாள் முன்னாடி ஹோலி கொண்டாடுறேங்கிற பேர்ல ஒரு கோமாதாவுக்கு சில குடிகாரனுங்கள்லாம் சேர்ந்து வாயில வலுக்கட்டாயமா சாராயத்தை ஊத்தி, இன்னும் பல குடிகாரனுங்க ஒரு வண்டியில ஏறி நின்றுக்கிட்டு அந்த கோமாதாவை அந்த வண்டியை வலுக்கட்டாயமா இழுக்க வச்சிருக்காங்க. இந்த அசிங்கம் பிடிச்ச வேலையை செஞ்ச அந்த அசிங்கம் பிடிச்சவனுங்களை இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணதா கூட தெரியல. இங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் சாமி கும்பிடுறது இல்லை. ஆனா சாமி கும்பிடுறவங்களை தடுத்து நிறுத்தினதும் இல்லை, தரக்குறைவா பேசினதும் இல்லை. இங்க நாங்க கோமாதாவுடைய சாணத்தை கரைச்சி குடிச்சதும் இல்லை, கோமாதா வாயில சாராயத்தை ஊத்தி குடிக்க வச்சதும் இல்லை. இல்லை, எதுக்கு சொல்றேன்னா, டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் வேண்டாம். நீங்க ஜாலியா கொண்டாடுற ஹோலி பண்டிகைக்கும் நீங்க ஹோலி காடஸ்ன்னு நினைக்கிற கோமாதாவுக்கும் முதல்ல மரியாதை கொடுக்க கத்துக்குங்க. அதுக்கப்புறமா எங்க கோயில்ல நாங்க எங்க விளக்கேற்றணும்னு எங்களுக்கு அறிவுரை சொல்லலாம். மக்களை இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு தமிழ்நாட்டில் இடத்தையும் கொடுத்து அதிகாரங்கிற மடத்தையும் கொடுத்து அரியணையில ஏற்றி உட்கார வச்சிங்கன்னா இதே சம்பவம் இன்னும் 30 வருஷத்துல தமிழ்நாட்டிலையும் நடக்கும். அதை பார்க்கறதுக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு 5 வயசுலையும் 10 வயசுலையும் ஆசையா விளையாடிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய குழந்தைங்க அந்த கேடுகிட்ட சமுதாயத்துல தான் நாளைக்கு பொழப்பு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சமுதாயத்துல தான் அந்த குழந்தைங்களை நீங்க விட்டுட்டு போக போறீங்களா? முடிவு பண்ண வேண்டியது நீங்க.